கனகா, காலங்காத்தால கற்பூர தட்டும் கையுமா வர்ற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள். இன்னையோட உங்களுக்கு 55 வயசு ஆகுது. ஏன்டி 55ல போட்டு அப்படி அழுத்துற? அது இல்லைங்க, நீங்க தானே இந்த கிராமத்துக்கே பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். உங்க பிறந்த நாள்னா உங்களை பார்க்க எல்லாரும் வராம இருப்பாங்களா? இந்த ஊர்ல உள்ள முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வந்து பாருங்களேன். நாம 2 பேரும் ஒரே வருஷத்துல தான் பிறந்தோம். எனக்கு இப்ப வயசு 55, உனக்கு 55. நாம இந்த கிராமத்துல படிப்படியா முன்னேறி வந்திருக்கோம். 25 வருஷமா இந்த கிராமத்து பெருமாள் கோயிலுக்கு நான் தர்மகர்த்தா. இந்த கிராமத்து அரசியலுக்கு 25 வருஷமா நீதான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். என்னுடைய முதல் மாலை உன் பிறந்த நாள் போங்க. பொன்னையூர் விவசாயி சங்கம் சார்பா இந்த மாலையை நான் போறேன். சைடி 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 டைப்பை டை டைப்படி டைப்பை டை டை டைப்படி டைப்பை. அப்படி என் கண்ணு ராஜா. நாராயணா, என்ன ஆட்டா பண்ற? அந்த கூட மட்டும் ஏறிட்டு வா. என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம்ங்கிற? ஐத்தா, அக்கா ஏன் ஆரத்தி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. உங்க மக வள்ளிக்கண்ணுக்கு எங்க அம்மா பரதநாட்டியம் கத்து கொடுத்தாங்களே, அது இன்னையோட முடியுது. அப்ப அவங்க இன்னைக்கு ஊருக்கு போயிருவாங்கல்ல? ஆமா, காரைக்குடிக்கு. எதையோ பிடிக்கட்டும்னு ராத்திரி ரயிலுக்கு டிக்கெட் எடுங்கிற. ஆமா, எங்க அம்மா ஊருக்கு அனுப்புறதே. நீயும் போங்க. வள்ளிக்கண்ணை பத்தி நம்பிடுச்சேன். நாராயணி, இங்கிட்டு வா. இல்லைண்டா, என் பொண்ணை தூக்கி முழுங்குற மாதிரி பாக்குறேன். நான் ஒன்னும் அக்கா மகனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஆமாண்டா, உனக்காகத்தான் நான் பேசி வச்சிருக்கேன். நீ இங்கிட்ட வந்து முழுங்கினாலும் முழுங்கிடுவான். அப்பா, என் பேட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச விட்டு எல்லாம் கத்து கொடுத்துட்டேன். இனிமே முறைப்படி நீ செய்ய வேண்டியதை செஞ்சு அரங்கத்தை தானே சொல்றீங்க. தாம் தான் நடத்திட்டு போச்சு. வள்ளிக்கண்ணை பத்தி என்ன சொல்றீங்க? பேசாம நிக்கிறியே. நான் என்னத்த சொல்ல போறேன்? 20 வருஷமா உன் பேச்சுக்கு தாளம் தட்டிக்கிறதானே இருக்கேன்னு. ஆமா, அரங்கேற்றத்தை எங்க வச்சுக்க போறீங்க? என்ன இப்படி கேட்கறாத? வழக்கப்படி கழுத்துல பொட்டு கட்டி கோயில அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியதானே? நீ சொல்றீங்க இந்த பொட்டு கட்டுற பழக்கம் எல்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிற. இது சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுற காலம். நாராயணி, நான் தான் மர்மான சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இங்க கொண்டாந்து கொட்டிட்டேனே. இனிமேலாவது கொஞ்சம் கௌரவமா வாழப்படாதான்னு. இதுல என்ன கௌரவம் குறைஞ்சு போகுதுங்கிறேன். பொட்டு கட்டிக்கிட்டு தப்பு கண்டா நடந்தா நியாயம் சொல்ல வேண்டியதுதான். ஏத்தா, நீதான் செட்டியார் எடுத்து சொல்றது. வள்ளிக்கண்ணை பற்றி கோயில வச்சு பொட்டு கட்டுறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆண்டவனுக்கே அடிமைன்னு சொல்லி இந்த பரதநாட்டிய கலையை வளர்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா ஆயிட்டா, இந்த விஷயத்துல எனக்கு முழுக்க சொல்லாதீங்க. இவர்த்த சால பிள்ளையாட்ட இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கிறேன்னா எங்க குடும்ப சொத்து எங்க கையை விட்டு போயிடும். அது எப்படி? ஆமாங்க, எங்க முப்பாட்டங்காலத்து உயிரிலேயே அந்த மாதிரி தான் எழுதி இருக்கு. வழி வழியா எங்க குடும்பத்துல பிறக்கிற முதல் பொம்பளை பிள்ளைக்கு கோயில்ல வச்சு பொட்டு கட்டி உங்க முப்பாட்டை சரியான மடை என்ன ஏன்னு பின்ன இப்படி ஒரு உயிலா நான் கேள்விப்பட்டது இல்லைங்கிற. ஐட்டா, எங்க பரம்பரைய கேவலமா பேசுற கண்ணாடி கழிஞ்சிடும். என்னடா தவறு? தெலங்காய உடைக்கிற மாதிரி உடைச்சிருவேன்னு. அடே அடே, அவங்க கிட்ட போகாதடா, அவங்களுக்கு பிளட் பிளஸரு. ஏமா, உனக்கு சம்மதம் தானே? அப்பச்சி அப்பச்சி, நான் அம்மா பேச தட்ட மாட்டேன் அப்பச்சி. நீ அம்மா பேச தட்ட மாட்டேன், தாளம் தான் தட்டுவேன். உங்க பாட்டி குச்சி தட்டுவாங்க, உங்க அம்மா என் தலையில தட்டுவா, இவன் என் பர்ச தட்டுவா. உங்க எல்லாரையுமே ஒரு நாள் நான் தட்டி விட்டுறேன்னு. பர்மாவில இருந்து வந்ததே தப்பா போச்சுங்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு பிளட் பிரஷர் இன்னும். வணக்கங்க பிரசிடண்ட் ஐயா, வாங்க வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன இம்புட்டு தூரம் எங்க வீடு ஏறி வந்துட்டீங்க? இது கூட புரியல. இவ்வளவு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, அதான் அப்பனும் பிள்ளையுமா ஓட்டு கேட்க வந்திருக்கா. தம்பி எம்புட்டு நீளமா துண்டு போட்டிருக்காங்க, அதை பார்த்தாலே புரியல எலெக்ஷன் வருதுன்னு. துண்டு போட்டுங்க தம்பி, என்ன வைக்க. கரெக்டா சொன்னீங்க செட்டியார. இத்தனை வருஷமா நானும் பிரசிடண்டா இருக்கேன். எவன் வீட்டுக்கு ஓட்டு கேட்க நான் போனதில்லை, அன்ன போஸ்டாவே வந்துருவேன். ஆனா இந்த தர்மகர்த்தா தடிப்ப இருக்கானே, இந்த வருஷம் என்னை எழுத்து நின்னுட்டான். அதனால வீடு வீடா ஏறி இறங்க வேண்டியதா போச்சு. இந்த விஷயத்தை நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். சிந்தனையா? தப்பு தம்பி. நம்ம நாட்டுல ஓட்டு போடுறதுக்கு முன்னால சிந்தனை செய்யற பழக்கமே கிடையாதுன்னு. ஓட்டு போட்ட அப்புறம் தான் சிந்தனையே. செட்டியார, அந்த தர்மகர்த்தாவுக்கு நம்ம ஊரை பத்தி என்ன தெரியும்? எங்க அப்பா பட்டா போட்ட அரசியல்வாதி, அந்த ஆள் ஒரு புறம்போ. தவறவும் எங்க அப்பா பெரிய பெரிய திட்டம் எல்லாம் வச்சிருக்காரு. இலவச கல்வி திட்டம், கண் ஒளி வழங்கும் திட்டம், ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு மூக்கு வழங்கும் திட்டம், திருடர்கள் மறுவாழ்வு திட்டம், வேலை இல்லாதவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும் திட்டம். செட்டியாரே, எங்க அப்பா போட்டு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? திட்டம் போடுறவங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அதுவே வேலை.
நீங்க என்னதான் திட்டம் போடுங்களேன், எங்க வள்ளிக்கண்ண பத்தி அம்மட்டையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க. அரசியல்ல அவங்க ஒரு சீனி பட்டாசு. சீனி பட்டாசா? பட்டாசுல சர்க்கரையை தடை தடை வெடிப்பாரா? சக்கரை சத்தம் போட்டு பேசாதீங்க, வாசல்ல பியூ வந்து நின்று. என்ன இங்கோட்டு வணக்கம்? ஏதோ வணக்கம், எலெக்ஷன் வரைக்கும் வர்ற வணக்கத்தை எல்லாம் வாங்கி போட்டுக்கோம்னு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வணக்கமே கிடைக்காது. பாத்தியாடா, நம்ம வர்ற இடத்துக்கெல்லாம் இவனும் பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்றான் கவர்ச்சியா ஓட்டு கேட்கறதுக்கு. எல்லாம் பொம்பளைங்க. வள்ளிக்கண்ண பத்தி என்ன இன்னைக்கு நம்ம வீடு சட்டசபை மாதிரி இருக்கு. ஆமா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்னா வந்திருக்காங்களே, யாருக்குன்னு நம்ம ஓட்டு போடுறது? இத பாருங்க நாராயணி அம்மா, நீங்க யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போடுங்க, ஆனா நல்லா யோசிச்சு போடுங்க. இத்தனை வருஷமா மாமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்காரு. அவரால இந்த ஊர் என்ன முன்னேற்றத்தை கண்டுச்சு சொல்லுங்க பாப்போம். ஏன் அத்தா, என்ன முன்னேற்றம் இல்லைங்கிற? பிரசிடென்ட் ஐயா வீட்டை நீ பாத்திருக்கீங்க இல்ல? எம்புட்டு பெரிய பங்களா, எத்தனை மாடி, வகை வகையா எம்புட்டு சோபா செட்டு, அவங்க நிலத்துக்கு எத்தனை பம்பு செட்டு, இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையான்னு பாத்தியடா, சீனி பட்டாசு பட்டு பட்டு வெடிக்குது. நாராயணம்மா, வள்ளிக்கண்ண பத்தி என்ன வளவளன்னு விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிய? நம்ம பிரசிடென்ட் ஐயா நம்ம ஊருக்கு செஞ்ச நன்மை எல்லாம் நம்ம மறந்துடலாமா? ஊர்ல உள்ள பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் மதிய உணவு போட்டது யாரு? அது இவங்க செய்தது இல்லடி. இவர்களுக்கு முன்னால பதவியில இருந்தாரே ஒரு பெரியவர், அவங்க செய்தது. இவங்க பேரை வாங்கிக்கிட்டாங்க. சரி, அதை விடுங்க. ரோடுகள்லயே நம்ம ஊர் ரோடு தான் நல்ல ரோடுன்னு பேசிக்கிறாங்களே, அதுவும் பெரியவர் செய்ததுதான். பேரை இவங்க வாங்கிக்கிட்டாங்க. என்ன நீங்க நம்ம ஊர் அணைக்கட்டு? அதுவும் பெரியவருன்னு ஆகட்டும், பார்க்கலாம்னு. என்னத்தையா நீ பார்க்க போற? உனக்கு வாய் பொறுப்பு அதிகம். நான் பதவிக்கு வந்தவர்கள் ஒண்ணுமே செய்யலையா? செஞ்சீங்களே, உங்க பிறந்த நாள் விழாவுக்கெல்லாம் ஊரையே கூட்டி விருந்து வச்சு, அது ஒண்ணு பத்தாதா? பத்தலைன்னு தானே மேலேயே செய்தீங்க. கூடுவாஞ்சேரி போயிட்டு வந்தாலும் 1.5 மைல் நேரத்துக்கு ஊர்வல விட்டீங்க. என்ன நாக்கு ரொம்ப நீளுது? இழுத்து வச்சு அத்துலாமா? இத பாருங்க, இஷ்டப்பட்டா ஓட்டு போடுங்க, இல்ல வாயை மூடிட்டு கம்முனு இருங்க. ஏதாவது பேசுறீங்க பல்லு படுவாலும் பேசுவேன். இத பாருங்க, அதெல்லாம் வேணாம். தேர்தல்னா 2 பேர் குடுமையை பிடிச்சி சண்டை போடணும்ன்ற அவசியமே இல்லை. அந்த அவசியத்தை அவங்க உண்டாக்குறாங்களேப்பா. பாத்தீங்கல்ல, லஞ்சம் கொடுத்தாவது பஞ்சகமா தேர்தலை நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இத பாருங்க, ஓட்டு போட போது நாங்க எங்களை அனாவசியமா குழப்பாதீங்க. நாங்க யோசனை பண்ணி யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணுவோங்க. நீங்க எப்படி வேணும்னா முடிவு பண்ணிக்கங்க, அதை நாங்க வற்புறுத்தல. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்க அப்பா முதல்ல தேர்தல்ல நிக்கிறாரு. அதனால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போதான் வந்திருக்கோம். ஏய், எல்லாருக்கும் பூ குங்குமம். இது மாத்திரம் லஞ்சம் இல்லையா? இது அன்பளிப்பு. பூ வாங்கிங்க. நீங்க யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போடலாம். முதல்ல பூவையும் குங்குமத்தையும் வாங்கிக்கணும். இந்த பொண்ணு எம்பட்டு புத்திசாலித்தனமா பொட்டும் பூவும் கொடுத்துருச்சு. என்னடி பண்றது? இந்தாங்க தம்பி உங்க பணம். அடி விட பணத்தை வாங்கிக்கிறதா இம்புட்டு நேரம் இப்படி எல்லாம் பேசுனியா? அதான கேட்டு கேட்டு புளிச்சு போற பிரச்சாரமா இருக்குதுன்னு பார்த்தேங்கிறேன். அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்கு குங்குமமும் பூவும் கிலோ கணக்குல நாம கொடுப்போம். நான் வந்திருக்கேன்டா. மகனா, தேர்தல் வந்தாலும் வந்துச்சு, நம்ம சிநேகிதமே கெட்டு போச்சு. அத சொல்லிட்டு போனோம் தானே வந்தேன். சிநேகிதம் கெட்டு போச்சுன்னா நேரத்தை அவளை சுரமா கெட்டு போய் விட்டுருவேனா? ஏதோ என் மக வற்புறுத்தினான் இருக்கா, எலெக்ஷன்ல நின்று அது 2-3 நாள்ல வரப்போகுது. இந்த தேர்தலை நீ ஜெயிச்சாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற சிநேகிதம் கெட்டு போக கூடாது. வைத்தியக்காரா, அதுல இல்லாம சிநேகிதம் கெட்டு போவோம். நீ இதை ஆடு, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இதுல தெரியுமே நம்ம வள்ளல். பிரசிடென்ட் யார கோயில் கொடுக்கலாம்? ஆமா, உங்கள்தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு போறோம்னு வந்தேன். அட போறா, உளி உளியா தோத்துக்கிட்டு இருக்க இந்த தர்மவர்த்தாப்ப கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கோவில்லையும் கொள்ள போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கோவில்ல உள்ள பொட்டகத்தை யாரோ கள்ளச்சாவி போட்டு திறந்து ரத்தன மாலையே திருடிட்டு போயிட்டான். ரத்தன மாலை தூக்கு போச்சா? அது எப்படி போயிருக்கோம்? கோயில் பொட்டகம் யார் பொறுப்புல இருக்குது? என் பொறுப்புலதான். யாரு யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. ஆதி மூலம் உனக்கு தெரியாம எப்படி திருட்டு போயிருக்கோம்? பேசாத. என்ன இத வேற சிந்தனை வேற. நானும் கொஞ்ச நாளா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் போக்கே சரியில்லை. என்னடா சொல்ற? நமக்குள்ள காது வட்ட மாதிரி போட்டு கோயில் நிறைய திருப்பி கொடுத்துரு. நகையை நான் திருட்டு சொல்றேன். பின்ன என்ன? கோயில் பொட்டகம் ஓ பொறுப்புல, சாமி ஓ கையில. எந்த நேரம் வேணாலும் நீ கோயிலுக்குள்ள போகலாம் வரலாம். உனக்கு தெரியாம எப்படா திருட்டு போகும்? சாமி, பழி அநியாயமா என் பேர்ல போனவரா? குறுக்கா இவன் சரியா வர மாட்டான். பஞ்சாயத்தை கூட்டம் முடிவு பண்ணுவோம். சரி, இத்தனை வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கேன். என் மனசு கஷ்டமாகவும் தர்ம சங்கடமாகவும் இருக்கிற வழக்கு இதுதான். கோவில் நகை பொக்கிஷத்துல இருந்து
நேற்று ரத்னமால களவு போயிருக்கு. ஆதிமூலம், இந்த திருட்டை பத்தி போலீஸ்ல புகார் பண்ணா உன்னை போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போகும். அது ரொம்ப அசிங்கம். நாமே பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நானும் 25 வருஷமா இந்த கோவில்ல தர்மகர்த்தாவா இருக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. அப்படி நான் நகையை திருடணும் நினைச்சிருந்தா ரத்னமாலை மட்டும் ஏன் திருடணும்? எல்லாத்தையும் எடுத்துக்கணும். யார் செஞ்ச வேலையோ அந்த பெருமாளுக்கு தான் வெளிச்சம். பெருமாளுக்கு வெளிச்சமோ இருட்டோம், நகை வேணும். நமஸ்காரம். வாங்க செட்டியார, என்ன விஷயம்? அந்த ரத்னமான விஷயமா பஞ்சாயத்தார் முன்னாடி ஒரு செய்தி சொல்றதுக்காகத்தே வந்திருக்கேன். சொல்லும். அந்த மாலை எங்கிட்டத்தே இருக்கு. உங்ககிட்ட எப்படி வந்தது? மன்னிக்கணும், தயவு செய்து அதை மட்டும் கிளறாதீங்க. மாலை இந்த இருக்கு, வாங்கிக்கங்க. தலைவர்களே, எனக்கு சின்ன சந்தேகம். கிளப்பு சந்தேகமே கூடாது. தலைவர்கள் கிட்ட சந்தேகம் கேட்கிற பயலுக உருப்படுறது இல்ல. செட்டியார, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வள்ளி கண்ணு கழுத்துல இந்த மாலையை போட்டது யாருன்னு பஞ்சாயத்துக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவசரப்படாதீங்க தம்பி. இப்ப அது தெரியறதுனால யாருக்கு லாபம் இல்லைங்கிற கடவு போன மாலை கைக்கு வந்துருச்சு. அம்பிடுத்து இந்த மாலை எப்படி வந்துச்சுன்னு நீங்க சொல்லித்தான். ஏன்னா குற்றவாளி தரத்துல எங்க அப்பா நிக்கிறார். இதை நீங்க மூடி மறைச்சீங்க, அப்புறம் இதை இவர் தான் எடுத்தாருன்னு முடிவாடு. சொல்லுங்க, அந்த மாலை யார் கொடுத்தது? அதை சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். நீ சின்ன பிள்ளை, விஷயம் தெரியாம சொல்ற. உங்க அப்பிச்சுதான் கொடுத்தா. அப்பாவா? இல்லம்மா, இல்ல நான் கொடுக்கல. செட்டியாரே, அந்த பெருமாள் மேல சத்தியமா சொல்லு, நான் அதை கொடுத்தேன். பிரசிடண்ட் ஐயா, கேட்டீங்களா? என்ன சத்தியம் பண்ண சொல்ற? சரி, உண்மையை சொல்றவரை மறைத்து என்ன பிரயோஜனம்? நீ செஞ்ச தப்புக்கு உன்னை போலீஸ்ல கொடுத்து கொடுக்கணும். தர்மகர்த்தாவா இருக்கிறதுனால உனக்கு 100 ரூபாய் அபராதம். கும்பிட்டு விழுந்து 100 வை. ஐத்தான் வள்ளிக்கண்ணு, பஞ்சாயத்து என்னாச்சு? இன்னும் என்னத்தாக? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க 2 பேரும் போய் பஞ்சாயத்துல பொய் சாட்சி சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க. அட பாருங்களா, எங்க 2 பேரும் ஏன்டா அப்படி சொக்கட்டாக உருட்டுறீங்க? அவங்க 2 பேரும் தான் உருட்டுறாங்க, நாம ஏன் உருடுறோங்கிறேன். அம்மா, தர்மகர்த்தா மேல இப்படி ஒரு பழிய போட்டது ரொம்ப தப்புமா. என்ன பண்ண சொல்ற? தர்மகர்த்தா மேல எனக்கு மட்டும் கோவமா? பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் அவங்க மகனும் நம்ம ஊர் தேடி வந்து இப்படி செஞ்சா பணம் கொடுக்குறோம், இல்லைன்னா அடி ஓட மட்டுமில்ல ஊரை விட்டே ஓடி போயிடணும்னு மிரட்டினாங்க. ஊர் பெரிய மனுஷங்களை பழிச்சுட்டு இருந்துட முடியுமா? அந்த தர்மகர்த்தா வீட்டுல இந்நேரம் என்ன குழப்பம்? சாதாரணமா நான் உண்மை பேசினாலே குழப்பம் வரும். இப்ப பொய் வேற பேசியிருக்கேன், பெரும் குழப்பம் தான். கடவுளே, நான் பஞ்சாயத்துல அபராதம் கட்டணும், எனக்கு அவமானமா படலம்மா. ஆனா இப்ப நீ என்ன சாணக்கண்ணா துளைச்சு எடுக்கிறீங்க. அதாம்மா என் நெஞ்ச வாட்டி புரியுது. பூங்கடி, உங்க அம்மா போனதுக்கு பிறகு ஒன்ன தவிர வேற உலகம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற பிறகு தான் தெருவுல போற நாய் கடிச்சு எனக்கு பைத்தியம் முடிச்சு அதை விதிப்பயன் விட்டுலாமா. அத வீட்டுல ஆசையா வளர்த்த கிளி என்ன பத்தி எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அது விதிப்பயன் இல்லம்மா, விதிப்பயன் இல்லம்மா. அத்தா பூங்கடி, என்ன உங்க அப்பிச்சு அழுதுகிட்டு இருக்க போல் இருக்க? சாட்சிதான் சொல்லி முடிச்சாச்சே, அப்புறம் இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? அத்தா, கூட்டத்துல சொல்ற சாட்சிக்கும் வீட்டுல சொல்ற சாட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிற. பூங்குடி, உங்க அப்பிச்சு இருக்காங்களே, அவங்க பேர்ல எந்த குத்தமும் இல்ல. மனுஷன் பாவம் கோடாலி கொண்ட ஒத்த நாமம், பக்தி, பரவசம், ஆச்சாரம், அனுஷ்டானம் அழிஞ்சுகிட்டே இருக்காங்க. கற்பூரத்தட்டுல நியாயத்தை தேடுற இவங்க அரசியல்வாதிக வரிசைக்கு வரலாமோ? அது ஒரு குத்தமா? எலெக்ஷன்னாலே கலெக்ஷன் என்னன்னு கேட்கிற காலம் இது. அரசியல் வேற, ஆத்மீகம் வேற. அரசியல்ல சாக்கடை குழாயை ரிப்பேர் பார்க்கிற மாதிரி, ஆத்மீகம்னா சந்தனக்கட்டையை தேய்ச்சி வாசனை சேர்க்கிற மாதிரி. இந்த சந்தனக்கட்டை சாக்கடையில இறங்கிட்டாங்க, இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. கேட்டுக்கமா, நல்லா கேட்டுக்க. பின்ன எதுக்காக பஞ்சாயத்துல போய் சாட்சி சொன்னீங்க? இப்ப உங்க அப்பிச்சிக்கு இந்த ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு இருக்குதாத்தா, அதை குறைச்சு காட்டினாத்தானே இவங்க தோத்து போவாங்க. அதுக்குத்தான் இந்த கூத்து. அப்பா, எங்க அப்பா எந்த தவறு செய்யலன்னு சொல்றீங்களா? அத்தா, நீ படிச்ச பொண்ணு, தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி தில்லுமுள்ள எல்லாம் வரத்தே செய்யும். உங்க அப்பிச்சு கேவலப்படுறதுக்கு நான் ஒரு கருவியா இருந்துட்டேன். ஏன்னா காசு கொடுத்தாக, அத்தோட சாட்சி சொல்லலன்னு அடிப்பேன் உதப்பேன்னு வேற மிரட்டினாங்க. நான் என்னத்தான் பண்ணுவேன்? உங்களை மிரட்டது யாரு? அவங்கதான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டும் அவங்க மகனும். எங்க அப்பா மேல உள்ள பொறாமையில பணத்தை வச்சு இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்களா? நான் பொய் சாட்சி சொன்னாலும் ஊருக்கு ஒரு நல்லவனாவது இருக்கணுமேங்கிற மனசாட்சிக்காக இங்க வந்து உண்மையை சொன்னேன். 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்ட சரிதாம்மா? இப்பதான்ப்பா எனக்கு உலகம் என்னன்னே புரியுது. நல்ல காலம் பிறக்க போதே. நல்லா இருக்குடா, புடுபுடுப்பக்கார மாதிரி. நல்ல காலம் திடீர்னு தான் பிறக்குதா? பின்ன நல்ல காலம் லெட்டர் போட்டுட்டா வரும், திடீர்னு தான் வரும். இத பார்க்கா, எத்தனை நாளைக்கு கோயில் பட்ட சொத்துக்காக பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் பட்டம் போறோம். எதுக்கு?
பட்டணத்துல இருந்து சினிமா டைரக்டர் ஒருத்தர் லொகேஷன் பார்க்க இந்த ஊருக்கு வந்திருக்காரு. சினிமா டைரக்டரா? நீ அவங்க பாத்தியா? நம்ம பாப்பா பத்தி அவங்க கிட்ட சொன்னியா? குத்தி போடுவேன். பாத்தியாடா, சொன்னியாடா? சொல்லாம இருப்பனாக்கா? அது மட்டுமா, ஷூட்டிங் முடிஞ்சு போற வரைக்கும் எங்க வீட்லயே கொஞ்சம் தங்கணும் சாருங்க. ஒத்துக்கிட்டாங்க. இப்ப எங்க அவங்க வராங்க? நம்ம வீட்டுக்கா? ஆமா, வரவேற்ப நீ கவனி. வள்ளிக்கண்ணுக்கு அலங்காரத்தை முடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ ஐயோ, சினிமா டைரக்டர்லாம் வராங்களாமே. எனக்கு கையும் உடல காலும் உடல. முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் தலையை நல்லா சீவி இருந்திருப்பேன். இந்த தலைமயிறு தான் கொஞ்சம் வெளுத்து போச்சு. மையங்க இந்த செட்டி எங்கேயாவது தூக்கி வச்சிருக்கு. எப்படி சார் பாப்பா? பியூட்டிஃபுல். பேக் ஷாட் பிரமாதம். அப்ப ஓடுற ஷாட் எல்லாம் ஓகேங்கிறீங்க. ஃப்ரண்ட்ல பாப்போம். பாப்போம். பாப்பா ஐயோ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்ன சத்தம் இல்லாம வந்து நிக்கிறீங்க? சார், இவங்களை பார்த்தா புது முகம் மாதிரி தெரியலையே, எங்கேயோ பார்த்த பழைய முகம் மாதிரியே இருக்கு. பாத்திருப்பீங்க, வந்தவாசி வாண்டையார் வீட்டுல நான் ஆடினப்ப பாத்திருப்பீங்க. சதுர். கரெக்ட் கரெக்ட். ஏன் சார் கொஞ்சம் வயசான மாதிரி இல்ல? ஓல்ட் இஸ் கோல்ட்ரா. டை அடிக்கலாம், விக்கு வைக்கலாம். டெக்னிக்கா பத்தி உனக்கு என்ன மாதிரி தெரியும்? சைடு வாங்காத, கமெண்ட் இருப்பா. சட்டாம்பா என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க. கொஞ்சம் இருங்க சார். ஓகே, இப்ப உட்காரலாம். இது என்ன? என் வெயிட் இவனுக்கு தான் தெரியும். நீதான் பாப்பாவா? ஐயோ, பாப்பா இங்க இருக்குதுங்க. அது பாப்பாவுக்கு அம்மா. அப்ப இது பெரிய பாப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. டைரக்டருக்கு வணக்கம் சொல்லம்மா. வணக்கம் எப்படியா சொல்றது? எப்படி? நானி கோணி வணக்கங்க அப்படி சொல்லணும். எங்க செய் பார்க்கலாம். சோமாரி, ஓவர்டேக் பண்ணாத. நான் டைரக்டர், நீ டைரக்டர். சட்டாம்பா. அசோசியேட். சார், பொண்ணை விட அம்மா அழகா இருக்காங்கல்ல? குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதீங்க சார். எனக்கு ஜனங்களுக்கு பிடிக்கணுமே சார். எனக்கு எது பிடிக்குதோ ஜனங்க அதை பார்க்கணும். என்ன சார் ஜனங்களே மிரட்டுறீங்க? ஏன் பாப்பா, வயசு என்ன ஆகுது? 18. உனக்கா பொண்ணுக்கா? பொண்ணுக்கு 16ங்க. அப்ப உனக்கு 18. பின்ன என்னடா 2 வயசா வித்தியாசம்? அம்மாவே இருக்கட்டும். என்ன இது அநியாயமா இருக்குது? அம்மாவுக்கும் பொண்ணுக்கு 2 வயசு தான் வித்தியாசமா? எனக்கு தலையே சுத்துது. என்னங்க அவரு சும்மா சும்மா எடக்கு பண்றாரு? விலைக்கிறேன். சார் 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 சத்தாக்காத, கமெண்ட் இருப்பா. சத்தாம்பா. அவ வயசை பத்தி என்கிட்ட இல்ல கேட்கணும். அந்த கழுதைக்கு பொதி சுமக்கிற வயசாகுது. நான் தான் போனா போகுதுன்னு பர்மா பணத்தை எல்லாம் கொண்டாந்து கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வள்ளி கண்ணப்பச்சி. பாப்பா, யார் இந்த கிழமை? பழைய பைனான்சியரா இருக்கும். தொட்டத்தலையை பார்த்தா தெரியல. ஆமா, நீங்களாம் யாரு? கிருதாவிலேயே ஜட பண்ணி விட்டுறலாம் போல் இருக்குது. இடம் தெரியாம நுழைஞ்சிட்டியாடா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? 64 படத்துக்கு நான் அசோசியேட் டைரக்டர். இவர் 5 படம் பண்ணி இருக்கிறார். அத்தனை சிலர்ஜி இப்படி அத சொல்ற. அது என்ன? அது நான் பார்க்காத படம். எண்ணில அடங்கா ஏற்றில அடங்கா. தப்பாவில் அடங்கும் இல்ல. உருவமா நாங்க ஒரு படத்துல நாய்க்கும் பண்ணிக்கும் சண்டை விட்டு ஒரு ஷாட் எடுத்துக்காரு பாருங்க. அது ஷாட்டோ ஷாட்டு. ஏன் அசோசியேட் நாயை பண்ணி சண்டைக்கு விட்டோமா? கம்முன்னு இருப்பா, நீ உழைப்பீங்க. அவங்களே சந்தேகப்படுறாங்க, நீ என்னமா அழைக்கிறீங்க? அந்த டைட்டில் 50 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுல பண்ணி எதுல நாயின்னு அவருக்கா தெரியும், எனக்கு தான் தெரியும். ஆமா, நாயும் பண்ணி அம்படலன்னா அவசரத்துக்கு உங்க 2 பேரை வச்சே படம் பிடிச்சுக்குவீங்களா? பாப்பா, வள்ளி கண்ணப்பச்சி. ஏன்க்கா வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிற? காஃபியை கொடு. நீதான் இருக்கிறியே. இந்தாங்க. இங்க கொண்டாங்க. என்ன? கொண்டாங்க. தாங்க. என்ன டைரக்டருக்கு எச்ச காப்பி கொடுக்குறீங்க? உண்மையா? இவர் காஸ்ட்லி டைரக்டர். நீ கண்டத கடியில கலைக்கிறீங்கன்னா நான் ஒழுங்கா ஊர் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவா. எச்சே. அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க சாப்பிட்டுதான் இவங்க சாப்பிடுவாங்களா? குத்து மதிப்பா சொன்னா அப்படித்தான். நீ சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டே இவங்க உடம்பு இப்படி வளர்ந்துருக்குது. முழுக்குல சாப்பிட்டா வெடிச்சிருப்பாளோ? பாப்பா என்ன பாப்பா, பாப்பா நேரம் பல்ல உடைப்ப. அவ என்ன ஓட்டு சாப்பா நினைச்சீங்களோ? புறா பிடிச்ச கிழவையா நீ? வள்ளி கண்ணப்பச்சி. அப்படித்த டைரக்டரையா, எங்க பாப்பாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாப்பா என்னமோ அழகாத்தான் இருக்குது. வாயே திறக்க மாட்டேங்குது. நம்ம எங்க திறக்க விட்டோம்? குழந்தைய பேசுனாதானே அது பேசும். இப்ப நீங்க ஒண்ணு ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க. ஏன் சின்ன பாப்பா, நீ இங்கிலீஷ் படம் பாத்துருக்கிறியா? அறிவு கிட்ட தரமா பேசுறீங்களே. கிராமத்துல எங்க இருந்து இங்கிலீஷ் படம் வரும்? இப்பதான் மோசக்காரனுக்கு மோசக்காரன்னு படம் வந்திருக்குது. பின்னாலே நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. பாப்பா நாட்டியம் எல்லாம் தெரியுமா? போனவங்க அரங்கேற்றாச்சு. என்னென்ன ஐட்டம் தெரியும்? பரதநாட்டியம், ஓரியண்டல், கதகளி, மணிப்புரி, ஒரிசா, பீகார், கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் வரைக்கும் தெரியும். எல்லாம் தெரியும். இந்த குச்சிப்புடி மட்டும் தான் தெரியாது. ஆக ஒரு வீக் இருக்கு. என்னங்க குச்சிப்புடி நான் நல்லா ஆடுவேன். நான் அப்பவே சொன்னையா, பொண்ணை விட அம்மா கிளவர், பியூட்டிஃபுல். பல்ல தட்டிக்காம போக மாட்டான் பாப்பா. வள்ளி கண்ணப்பச்சி. ஏன் அசோசியேட் சார், ஒரு 4 நாளைக்கு தங்கி பாப்பா தயார் பண்ணுவோமா? ஆமா சார், ஜனங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. ஒரு புதுமுகத்தை நாம கொடுத்ததாக இருக்கட்டுமே, கொஞ்சம் மனசு வைங்க சார். 4 நாள் என்னங்க, எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருங்க. இது உங்க வீடு மாதிரி.
யாரடக்கறையா பாப்பா. என் பொண்ணு எப்படியாவது முன்னுக்கு கொண்டாந்துருக்கு. முன்னேற்றத்துக்குன்னு சொல்லுமா, முன்னுக்குன்னு சொல்லாத. சொல்லப்படாதா? எப்படியோ என் பொண்ணு ஸ்டார் ஆகணும், நான் கார்ல போகணும். இது ஒண்ணும் உருப்பட வழியா இல்ல. இவங்க 2 பேரை பார்த்தா சினிமா படம் பிடிக்கிறவங்க மாதிரி இல்ல, கள்ளக்கடத்தல்காரக மாதிரி இருக்கா. பூனைய மடியிலேயே கட்டிட்டாலே கண்ணி. பூனைதாங்கிற இப்பவே இந்த 2 பெருச்சாலி வெளியில விரட்டுறேங்கிற. வள்ளிக்கண்ண பத்தி அம்பரத்தே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு அவருக்காக சம்மதிக்க மாட்டேன்னு இருக்கிற சொத்து வத்தெல்லாம் வச்சுட்டு சினிமா படம் எடுக்க சொல்றீங்களா? யாரு எனக்கு சொன்னது? அடமான வச்சா போகுது. ஐயம்பேட்டை அவரை தனியா கொண்டு போய் சோப் போட்டு கொண்டா. அவர் எதுக்கும் ஒத்து வர மாட்டாருங்க. ஏடா கூடமான ஆடு. எங்க அக்கா போடாத சோப்பா போட நடுக்கு வழிக்கு விழுவாரு. அப்ப சீக்கா போட்டு குளிப்பாட்டு. அவடா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குளிப்பாட்டுங்க, நீங்க 2 பேரும் குளிக்காதீங்க. ஊரு கெட்ட பயிர்களா. வள்ளிக்கண்ண பத்தி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, கருவேப்பில கொத்தாட்டம். அவ இந்த கிராமத்திலேயே கடந்து கலச்சேவை செய்ய முடியாம கருகி போகணும்னு நினைக்கிறீடா? நான் என்ன காசு பணத்துக்கு ஆசைப்பட்டா சினிமாவில சேரணுங்கிறேன். சேவை கலச்சேவை அதை நீங்க கலத்தியே அப்புறம் உங்க மேற்கொண்டுலயே தூக்கு போட்டுக்கு நான் தொங்கி போயிருவேன். அப்படி எல்லாம் செய்யாத, மேற்கொண்டு அழுக்கா போயிரும். ஆமா அப்பச்சி, எனக்கு கூட சினிமாவில சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையா இருக்குது. இதுக்கு நீங்க ஒத்துக்கல, என் சேலம் இந்த சுருக்கு போட்டுக்குவேன். ஐத்தான் பள்ளிக்கண்ண கோபுர உச்சில உட்கார வச்சு பாக்கணும்னு அதெல்லாம் ஆசைப்படுறோம். அதுக்கு அடிச்சலா நிக்கிறதுக்கோ பேசி அவுத்து தூக்கு போட்டுப்பேன். சனியர சாவர போது அசிங்கமா தான் சரியா சரித்திரம் முடிச்ச பையன். ஆமா, இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் நல்லதுன்னு சொன்னேன், நீங்க கேட்கல, உங்க இஷ்டம்ங்கிறேன். அப்பா பள்ளிக்கடை பத்தி ஒத்துக்கிட்டாங்க. அப்பச்சி உத்தரவு கொடுத்துட்டாங்க. உத்தரவு கொடுக்கல என்ன, தண்ணி தெளிச்சு விட்டுட்டேங்கிறேன். ஆயிட்டான்னா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. அவர் சொன்ன ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்ன மாதிரி. அசோசியேட் நீங்க எடுக்க போற படத்துல பாப்பாவுக்கு என்ன வேஷம்? குழப்பம் கேட்ட பையில மொத்தமா பொம்பளை வேஷம்னு என்ன அர்த்தம்ங்கிறேன். ஹீரோயின் தான் சைடு ரோலா? இதுக்கு தான் நீங்க இருக்கணுங்கிறது. ஒண்ணு கவலைப்படாத, பாப்பாவுக்கு ரன்னிங் ரோல். அன்னைக்கு ரோலா அப்படின்னா என்னங்க? படம் ஆரம்பத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். படமா? இல்ல பாப்பா எப்ப நிக்கும்? வணக்கம் போட்டோன்னு நின்றும், வேற வழி கிடையாது. ஆமா, படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? கீரி வளர்த்த பாம்பு. இவன் குரலை கேட்டா வயிற்றுக்குள்ளவே கீரி இருக்கும் போல் இருக்கு. கீரி வளர்த்த பாம்பு. அட, பேரு புதுசா இருக்கே. தாத்தா வச்சேன். டைரக்டர் சார், கொஞ்சம் கதையை சொல்றீங்களா? அசோசியேட் ஹீரோயின் கதை கேக்குது. அது ஒண்ணும் பாதகாரி இல்ல சார், கதையை நானே சொல்றேன். சொல்லுங்க. ஒரு பிரம்மாண்டமான பாம்பு புத்து. லாங் ஷாட், மிட் ஷாட், க்ளோஸ் ஷாட். கைடே ஷார்ட்டா சொல்லாத, கதையை சொல்லு. தாத்தா, புத்துல இருந்து ஒரு பாம்பு வருது. பாம்பு புத்துல இருந்து வராம பீரோல இருந்து வருங்கிறேன். என்னடா கதை இது? இதை விட அருமையான கதை என்கிட்ட இருக்குதுங்கிறேன். நீ ஒரு சொட்ட கதை தொடங்கி போன ஆளு சினிமாவுக்கு கதை சொல்றியா? முதல்ல கதைக்கு பேர் என்னன்னு சொல்லு. என்கிட்ட வந்து கதைக்கு பேரு கேட்கிறியாங்கிற சொல்றேன், கேட்டுக்க. ஆடு வளர்த்த காண்டாமிருகம். என்ன சார் இது? ஆடு எங்கேயாவது காண்டாமிருகத்தை வளர்க்குமா? அநியாயமா இருக்குது. உன் கதையில கீரி பாம்பு வளர்க்கலாம், என் கதையில ஆடு காண்டாமிருகத்தை வளர்க்கப்படாதோ? ஜனங்க நம்பணுமே. உன் கதை கீரியை நம்புற ஜனங்க என் கதை ஆட்டை நம்ப மாட்டாங்களா? என் கதையில நீதான் ஆடு, இவன் தான் காண்டாமிருகம். 2 பேரும் வணக்கம் போடுற வரைக்கும் ஓடிட்டே இருப்பீங்க. பெரிய பாப்பா, முதல்ல இந்த ஆள் வாய்க்கு போடும் ஒரு தாப்பா. இன்னைக்கு நேரம் சரியில்லை. 10:12 ராகு காலம். இது 10, இது 12. கொஞ்சம் சும்மாதான் இருங்களேன். யார் அடக்குறையா? எப்படியாவது என் பொண்ணு ஸ்டார் ஆகணும், நான் கார்ல போகணும். நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து உட்காருவோம். அசோசியேட் நாளைக்கு டான்ஸ் ரிஹர்சல் வித் மியூசிக். நாளைக்கு அஷ்டமி நவமி சேர்ந்து வருது, உங்க இஷ்டம். அடையாண்டா மிஸ்டர் பேட்டை, நாளைக்கு இந்த ரம்பத்தை அவாய்ட் பண்ணிரு. ரம்பம் தாங்கிறேன். நீ இவனு உன் கதையில வர கீரி பாம்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அறுக்கிறேங்கிற. உன் தண்டையில இருக்கிற தகரத்தை தூக்கி வெளியே. ஆமா, ஆட்டத்துக்கு 1 நயா பைசா இதுல காடையும் போட மாட்டேன், காசையும் போட மாட்டேன். அட 5,000 ரூபாய் தர்றப்பா. என்ன சீட்டாட்டம் ரொம்ப பலமா இருக்கா போல இருக்கு. வயசான காலத்துல எங்களால வேற எதையும் செய்ய முடியாது, உட்கார்ந்து செய்யற வேலை இது ஒண்ணுதான். அதனாலதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வயசான காலத்துல இப்படி எல்லாம் விளையாடுறது உங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனா வயசு பிள்ளைங்க விளையாடணுமே கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? அட என்னப்பா இப்ப குடிமொழி போச்சு, நீ ஒரு கை உட்கார. நான் என்ன சொல்லுங்க? நீ என்னப்பா, நீ அவனுக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பொண்ணு, கல்யாணத்தை கட்டி வச்சுட்டு அப்புறம் நாங்க ஆடாம வேற யார் ஆடுறது? நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா எலிக்கும் பூனைக்கும்? எலி பூனை? எலி யாரு பூனை யாரு? எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தியா? என்னங்க நீங்க பாட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கா பேசிட்டே இருக்கீங்க? கல்யாணமா இவ்வளவு நாளாகி அவங்களுக்குள்ள அது நடக்கவே இல்லையே. என்னடா இது? அது நடக்கல. எது? அதாண்டா கர்மம். அந்த இது ஓஹோ, நமக்கெல்லாம் நடந்தது பேர் சொல்லாதது முதல் இரவு. பிரமாதமா வச்சமாப்பா. வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் கேக்குறேன். இவ்வளவு நாளாகி அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை ஏற்படலையே. 2 கேடுங்க வீட்டுக்குள்ள இருந்தோம், அவங்களை சேர்த்து வைக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன
என்ன அர்த்தம் கேட்கிறேன். ஒரு வாரிசு வேண்டாம். நான் யோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தேங்காய் சீட்டை கீழே ஓடு. அவன் சொல்லிட்டு போறதுல நியாயம் இருக்கத்தானே செய்யுது. நமக்கு ஒரு வாரிசு வேணாமா? சரிடா, இந்த விஷயத்தை போய் சின்ன சிறுத்தை எப்படி பேச சொல்ற? ஏன் வழி இருக்குன்ற என்ன ஒரு டிராமா போடுவான். என்ன டிராமா? நான் சொல்ற வேஷத்தை நீ போடு, விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். சரி, ஓகே? என்ன பாப்பா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி டைரக்டருக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எழுந்துரு. ஏன்டா என்ன சொல்லி கொடுக்கலையா? இதெல்லாம சொல்லி கொடுக்கணும். இந்த பாருமா, படத்திலே இதான் முக்கியமான சாங். இவன் தான் ஹீரோ கம் வில்லன். இவன் டீச் பண்ற மாதிரி இப்ப டான்ஸ் ஆடணும். அவன் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடு. இப்ப நான் போட போறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பார்த்து பேசி ஆடுவா என் பொண்ணு. பொண்ணு வேலை பார்த்தா பொண்டாட்டி ஆட விட்டீங்களா? நாங்க ஆட விட்டோம். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆடுனா நாங்களா பொறுப்பு? ஏண்டா ஐயம் பேட்டேன், உன்னை நம்பித்தானே விட்டு போனேன்னு. அதுதான் இப்ப என்ன வேண்டா இப்படி பேசுறான். இவனுக்கு என்ன கொடுத்தீங்க? வில்லன் ரோல் கொடுத்து விட்டீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டான். ஃபாரின் பாட்டில் என்னது? ஐயா, ஏடா தம்பி குடிச்சியா? குடும்பத்தையே நாசமாக்கிட்டீங்க. போங்கடா வெளியில. பெரிய தாத்தா அன்னைக்கு ஸ்டோரி டிஸ்கஷனை கெடுத்தாரு, இன்னைக்கு டான்ஸ் ரிஹர்சலை கெடுக்கிறாரு. இப்படியே செஞ்சா உன் பொண்ணு எப்ப ஸ்டார் ஆக போகுது? நீ எப்படி காரை போற? ஒத்த மாட்டு வண்டி கூட கிடைக்காது. உங்க ரெண்டு பேரையுமே வண்டியில பூட்டி ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டி காட்டுறேன்னு. இப்ப உங்களுக்கு என்னடா தேவை? ஒரு ஹீரோயின். அதுக்கு நான் தான் ஹீரோ. நகருங்கடா, போடுங்கடா சிஸ்டர். எங்கடா போற? பெரியப்பா ரொம்ப அவசரம். வேண்டாம், படு. இங்கேயே வா. சனியனே, நீ எங்கடா? இது இல்ல, பின்பக்கமா எவ்வளவு செவிரேறி குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நீ குதிக்காம இருந்தா சரிதான். நான் அடிமை அழகர் மல்லை தேவனு. போய் இந்த வீட்டுக்குள்ளே என்ன கூட்டு போறேன். ஏய், நம்ம சொந்த வீட்டுல என் பையனும் உன் பொண்ணு ஒழுங்கா வாழணும்னா இந்த வீட்டை விட்டா வேற வழியே இல்ல. வாங்க நாராயணே, நாராயணே. வாங்க வாங்க. எங்க செட்டியாரு? ஐயோ, செட்டியார் இங்க இருந்தா என்ன ரொட்டி தட்டிடுவாரு. செட்டியார சமயக்காரா? பாருங்க, அவங்களுக்கு ஒரு வேலையை சொல்லி மதுரைக்கு அனுப்பியிருக்கேன். சரி, சொன்ன ஆளை கொண்டு வந்துட்டேன். நான் சொல்லதெல்லாம் கவனமா இருக்கா? பாரு, டிராமா செட்டப்பா இருக்கணும், தொழில் சுத்தமா இருக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வள்ளிக்கண்ணே, வள்ளிக்கண்ணே. வா, வழிக்கு விழுந்துடாத. என்னம்மா இங்க வா. வந்து பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. வணக்கையா. எனக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? அங்க போடு. என்னங்க? தலைய நிமிந்து பாடுறா. பாக்குறேன்டா. வணக்கையா. வணக்கம் சொல்றா. வணக்கம் வணக்கம். என்னங்க? ஒத்து வராதா? உள்ள கூட்டு விடுமா? ஆமா, இங்க வேண்டாம், நான் ரூம் கூட்டிட்டு எல்லாத்தையும் பேசுவா. உள்ள வேணாண்டா. வாடா, உள்ள வேணாண்டா. உள்ள போய் ஒண்ணு என்ன பண்ண போறாங்க? நீ வா. என்னங்க இப்படி இதுதான் நீ நடிக்க வேண்டிய மேடை. வள்ளிக்கண்ணே, இப்படி உட்காரு. என்ன? எந்திரிங்க. ஆர்வத்துல கண்ணை மறைச்சிருச்சு, நீ உட்கார். உட்கார்ந்தா? என்ன எப்படி தாவுறாங்க? அங்க தாவிடாம இங்க தாவறான். இடம் மாதிரி தாவிக்கிட்டு இருக்கான். உட்காருவா. என்னடா இதெல்லாம்? என்ன ஒரு இதுதானே? அதனால வேற என்ன? என்னமோ அதிசயமாவில கர்மம் கர்மம். எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தா? அட அறிவு கட்டவனே, உன்னை யோக்கியனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன் மகன் என் மகன் பக்கத்துல இப்படி உட்கார மாட்டான். நீ அப்படி வளர்த்துட்ட, அது ஒரு மனோவியாதி. அதை மாத்தணும்னா நீ அயோக்கியனா நடிச்சுதான் ஆகணும். அதுக்காக நான் இப்படி ஒரு சித்திரவதை அனுபவிக்கணுமா? என்ன பெரிய சித்திரவதை? குழந்தை நோய் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தாய் வேப்பனை குடிக்கிறது இல்லையா? அது மட்டும் இதுவும் அப்படி நினைச்சுக்கங்க. இவன் என்ன வேப்பனையா குடிக்க சொல்றான்? வெள்ளை கட்டிய பக்கத்துல வச்சிருக்கோம். முழுங்குறான்னா மூதையை முழிக்கிறேன். சரிடா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன்? இவளை நீ கொஞ்சிறத என் மகனும் அந்த மெட்ராஸ்காரனும் பார்க்கணும். இவனை கொஞ்சறத? ஆமா. எப்படி கொஞ்சணும்? ஐயோ, கொஞ்சறதையா? நான் கொஞ்சி காட்டுறேன். அடி அப்பா மாதிரி எப்படி வேணாலும் நினைச்சுக்கட்டும். அப்புறம் என்னன்னா பக்கத்துல நெருக்கம். எவ்வளவு நெருக்கம்னு பாத்தியா? அப்புறம் என்னன்னா கைய இப்படி போடணும். ஐயோ ஐயோ, நெருப்புல போட சொல்ற மாதிரி ஐயா ஐயா ஐயான்றிய. அப்புறம் என்னன்னா என்னங்க
நீங்களே அதானே அயோக்கிய பையன் எனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு வாசி எடுத்துக்கிறியா? வர்ற போய் உன் மகன் அனுப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? நிஜமா இல்லடா, நடிப்பு, தவறிடாத. ஐயோ, என் பையனை வேற போய் செட்டப் பண்ணணும். நாராயணி, நான் வர மாட்டேங்க. என் பேர்ல சந்தேகப்படாது. அட நீங்க ஒண்ணு, நான் இங்க காவ இருக்க வேண்டாமா? அதுவும் சரி, இரு நானே செட்டப் பண்ணி அனுப்பு. சரி, போ. சுத்தமா இருக்கணும். சரிதான். என்ன வணக்கம் பலமா விழுது. தேர்தல் கூட முடிஞ்சு போயிருச்சேங்க. என் பையனுக்கும் இவன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு கழுதைகட்டையும் ஒத்துமை இல்லாம அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரையும் ஒத்துமைப்படுத்தணும். கழுதைகளை ஒத்துமைப்படுத்த நான் என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன பொய் சொல்லணும். வேலையை பார்த்துட்டு போறீங்களா? இந்த ஊர்ல பொய் சொல்லவும் பொய் சாட்சி சொல்லவும் நான் ஒருத்தர் தான் உங்களுக்கு கிடைச்சாங்க. இந்த ஊர்லயே நல்லா பொய் சொல்றது நீங்க ஒருத்தர் தான். அது சொல்லுவேன். அப்ப இந்த நல்ல காரியத்தை சொல்லக்கூடாது. நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாமே. எத்தனை பொய்? ஒண்ணே ஒண்ணு, சேஃப்டிக்கு ரெண்டுன்னு சொல்லி வைப்பாங்க. இதுல என்ன சிக்கணும்னு தாராளமா கழுத மூணா இருக்கட்டும். என்ன பொய்? காரை கொடுங்க. காரை கொடுக்குறேன், கடுக்கல கழிச்சு விடாதீங்க. யார்கிட்ட 1000 தாத்தா, உடம்புக்கு என்ன? வந்துமா, உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. என்ன செய்து? சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்குது. சாப்பாடு ஜீரணமாகலையா? வாந்தி எடுக்கிறியா? அடி பாவி, என்கிட்ட கூட மறைச்சிட்டியே. யாருடைய அவன்? யாரு? அது வந்துமா, மெட்ராஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு அசோசியேட் டைரக்டர். கர்மம் கர்மம், போய் அவன் தானே அவனுக்கு கிடைச்சான். ஐயோ ஏண்டி, அவன் ஊருக்கு போகும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. இனிமே நான் அவனை எங்கேன்னு தேடுவேன். ஐயோ, இந்த செட்டுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுருவாரு. நான் என்ன பண்ணுவேன்? சரி, நான் சொல்ற மாதிரி கேளு. இதை யாருக்கிட்டையும் மூச்சு விடாத, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நாராயணே, நாராயணே, வாங்க. நானே உங்களை தேடிக்கிட்டு வரணும்னு இருந்தேன். என்னது முகம் ஒரு மாதிரியா வாடி இருக்கு? செட்டியார் ஏதாவது திட்டாரா? ஆமா, செட்டியார் திட்டுக்கெல்லாம் வாடுற முகமா அது? ஆ. இங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நாராயணி, என்னமோ உன் தயவுல என் பையனும் அவர் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எது நடக்கும்? அங்க மட்டும் நடக்கலைங்க, ஆ. இங்க இருந்துச்சு. உங்களுக்குள்ளயா? அதான் செட்டியார் ஒரு மாதிரி எனக்கா பேசுறேன். உன்னை போய் மடக்கி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. அவசப்படுறவன் நான் உங்க பேச்சையெல்லாம் கேட்டு இப்ப நான் என்ன நிலைமையில நிக்கிறேன் தெரியுமா? என்ன நடந்து போச்சு இப்ப நாராயணியம்மா? ஆமா, ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு போட்டாராம் தாப்பான்னு செய்யறதையும் செஞ்சு விட்டு கேள்வி வேற கேக்குறீங்களா? ஐயோ, என் மகளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். அவ தலையெடுத்து இப்படியே ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் முட்டுவேன்? என்னது முட்டுவேன் மோதுவேன்னுகிட்டு? நாராயணி, உன் மகளை வச்சு நாங்க நாடகம் நடத்தணும். அதுக்கு பேசுனது 5000, மேற்கொண்டு 5000 வேணா வாங்கிக்கோ. நல்லா பேசுனீங்களே. இப்படியே நடக்குன்னு நான் கண்டனா? அவரைக்கு இன்னும் விதை போட்டா அது துவரையா முளைச்சிருச்சு. அது எப்படி முளைக்கும்? வேண்டா, அவங்கள கேட்டா ஆமான்னு சொல்லிருவாங்களா? எந்த ஆம்பளை உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப என் மகளை கூப்பிட்டு நிறுத்துறேன், அவரை கேளுங்க. நாளைக்கு தான் ஊரு குட்டி பஞ்சாயத்து. வடிக்கண்ணே, அக்கா அங்கே நின்று அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பிரயோசனம். வா, பிரசிடண்ட் ஐயா கிட்ட வந்து உண்மையை சொல்லு. சொல்லாத்தா, சொல்லு. சொல்லாடி. நான் என்னத்தம்மா சொல்ல? ஆமா, பாவி மக, இதையெல்லாம் வெக்கத்தை விட்டு எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஏய், நம்ம என்னடா சொல்லுது? கேப்பிய கேட்க மாட்டீங்க. என் மக வாய் நிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கொண்ட மாட்ட ஆம்பளை ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறார்களே பிரசிடண்ட் ஐயா. இது என்னத்தானா இந்த ஆம்பளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டியாண்டியே? ஓஹோ, உன் மக கர்ப்பமா இருக்கான்றியா? இல்ல, ஏய், என்னடா கதை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்குது? ஏய், எப்படா நம்பாம இருக்கிறது? 20 வருஷமா நீ பொண்டாட்டி இல்லாம இருக்கிற. காஞ்ச மாடு கம்பள மூந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குது. டேய், என்ன நம்புடா, பேசாத. நாராயணி, என்னங்க? ஏதோ எசகு பெசகா நடந்து போச்சு. இத நீ பெருசுப்படுத்தாத. ஊர்ல நானும் பெரிய மனுஷன், அவனும் பெரிய மனுஷன். ஏதாவது கூட்டி கேட்கணும்னா கேளு, வாங்கி தர்றேன். டேய், கொடுத்துதான் ஆகணும். நாராயணி, என்ன கேக்குற? பிரசிடண்ட் ஐயா, எனக்கு இந்த பணம் காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவ நான் இல்ல. என் மக கழுத்துல இவங்க எல்லாருக்கும் முன்னால 3 முடிச்சு போட்டாங்கன்னா அது போதும். டேய், முடிச்சாண்டா. நாராயணி, இந்த முடிச்சு போடுற வேலையெல்லாம் வேணாம். அவனுக்கு முடிச்சு அவுக்கத்தான் தெரியும். பணம் எவ்வளவு கேக்குறியோ கேளு. வேணா ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. நாங்க இந்த ஊரை விட்டு வேணா போயிடுறோம். 3 லட்சம் கொடுத்தான்னா அவன் எல்லாம் ஊரை விட்டு போயிடுவான். நான் 30 லட்சம் கேட்பேங்க. உங்க முகத்துக்காகத்தான் பாக்குறேன். ஏன் முகத்துக்கா? ஆமா, என்ன நினைப்பீங்க? சிங்கம்பட்டி ஜமீன்தாரு
கோட்டி மிராஸ்தாரு 50 லட்சம் ரொக்கமாவே தரேன்னாரு. அந்த விட்டனா போய் இந்த கோயில் உண்டக்கட்டிக்கு உண்டாயிட்டாளே என் மக. அடிப்பாவி மகளே. என்னடா உண்டகட்டி 3 லட்சமா 3 முடிச்சா முடிவு பண்ணியா? என்னையா பேச விடுறீங்க? நீ செஞ்ச காரியம் பேசமாயா அவருக்கு? நாராயணி 3 முடிச்சா 3 லட்சமாங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். அதுக்குள்ள நீ ஊரை கூட்டிட. பிரசிடென்ட் ஐயா, உங்க முகத்துக்காகத்தான் நான் பாக்குறேன். அடிக்கடி என் முகத்தை பார்க்காத பயமா இருக்கு. வாடா இன்னும் ஏன் சபலாம் வா, அப்புறம் பாரு. ஐயா என்னம்மா இதெல்லாம்? சும்மா இருடி. வந்தா 3 லட்சம் ரொக்கமா வரட்டும், இல்லாட்டி அந்த உண்டை கட்டிக்கு 5-6 லட்சம் தேரும் கட்டிக்க. அவரையா என்ன அவரையா துவரையா? நீ பண்ண வேலைக்கு இனிமே நான் எங்கேயாவது போய் தேடி அந்த ஆட்டோ சேட்டார் நடக்கிறேன். அப்பச்சி இப்ப வந்துருவாங்களேம்மா. அப்பச்சி நான் பார்க்காத அப்பச்சி. அப்பச்சியை நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓடினா என்னடி நான் தப்பு பண்ண மாதிரி முறைக்கிறேன்? அப்புறம் அங்க நம்ம மாதிரி பேசுறேன். அங்கதான் யோசிக்கணும். நம்மளை விட பெரிய பிளான் பிள்ளாடித்தனமா அவ போட்டுக்கிட்டான். ஊருக்கு பெரிய மனுஷனான உன்னை மாத்தி வைக்கணும்னு. என்ன இருக்கோட மாத்தி வைக்கணும். அப்பத்தான கர்ப்பமான மகளை ஓந்தலையில கட்டலாம். இப்ப என்னடா செய்யறது? இப்ப தாண்டா நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அவன் யாருக்கு கர்ப்பமானாங்கிறத கண்டுபிடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி அந்த நாராயணி முகத்துல காரி பூன்னு துப்பணும். ஆண்டவனே ஆண்டவனே. ஆண்டவன் துப்ப மாட்டான், நம்ம தான் துப்பணும். வா. சட்னி வேண்டாங்கிறேன். யாராவது இனிப்புக்கு சட்னி வச்சுக்குவாங்களா? நான் தோட்ட மேல தானே வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. என்னடி இது அதிசயமா இருக்கு? வகை வகையா பலகாரம் பண்ணி வச்சிருக்க. என்னமோ செய்யணும்னு தோணுச்சு. மல்லிகண்ணா பத்தி இந்த வெள்ளப்பணியாக்க சாப்பிடுங்க. என்ன ரொம்பத்தான் காக்கா பிடிக்கிற? ஆமா, இனிமே தான் உங்களை காக்கா பிடிக்கும். நம்ம வள்ளிக்கண்ணு இருக்குல்ல, அத பத்தி ஒரு தாக்க உங்க காதுல போடணும். நீ என் காதுல எதுவும் போட வேண்டாம். போட்டு இருக்கிற கடுக்கன் போதும். முக்கியமான விஷயம்ங்க. இத பாருடி, இந்த அரமண திருவையில ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கேன். பையன் அழகா இருக்கான், பார்க்க என்ன மாதிரியே இருக்கான். பேசாம நம்ம வள்ளிக்கண்ணை இழுத்து வச்சு அவங்க கையால தாலியை கட்டிக்க சொல்லு. தாலியை கட்டிக்கிறதா? ஏன் அந்த பழக்கமே இல்லையேங்கிறியா? அது இல்லைங்க. தாலி கட்டிக்கிறதுக்கு முன்னால தகராறு, சின்ன தகராறு தான். நீங்க மனசு வச்சு என்ன காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சு பண்ணலாம். ஏண்டி நம்ம பொண்ணு ஏதாவது தப்பு தண்டா நடந்துக்கிட்டாளா? நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு தானே. அந்த பெரிய மனுஷருக்கே அறிவு இல்லாம போயிருச்சு. யாரடி அவன்? சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க. நீதான் எதையுமே நம்பும்படியா சொல்லுவியே, சொல்லுங்கிறேன். ஆமா, எப்பவும் என்னையே கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டே இருப்பியே. யாரடி சொல்லி தொலைய? உன் தம்பி ஐயம் பேட்டியா? அவனையே ஏன் கருத்து கொட்டியே? அவன் ஊருக்கு போயிட்டா 9 மாசம் ஆயிடுச்சு இல்ல. நம்ம கோயில் கர்மகர்த்தா இருக்காருல்ல, அவங்கள மகன் 3 மாசம் முழுகாம இருக்கா. அப்ப நாடகம் நிஜமாவே ஆயிருச்சுங்கிறியா? அந்த நாடகத்தால வந்த வேலைதான் இம்புட்டும். அடியே நாராயணி, என்ன பாரு, என்ன பாருங்கிற. என் தலையில் அடிச்சு சொல்லடி, அந்த தர்மகர்த்தாலா இந்த தப்பை செய்தார்களா? பின்ன நான் என்ன குறை சொல்றேன்னு நினைக்கிறேன்? யாரடி ஏமாத்த பாக்குற? உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு. அம்மாவை விட்டுடுங்க, எல்லாத்தையும் நான் சொல்றேன். வள்ளிக்கண்ணு நீ சும்மா இருமா. அப்பச்சி, தர்மகர்த்தாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் பாவம். எனக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப என்னடி சொல்ற? சரி, நம்ம பொண்ணுதான் தப்பு தண்டா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வெளியே வெளுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே நம்ம குடும்பம் பணம் மரம் மாதிரி. அடியில எவன் உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் கள்ளத்தான் குடிச்சாலும் அவன் மேல பழிய போட வேண்டியதானே? அடியே, இந்த மாதிரி எல்லாம் பழி போட்டு எனக்கு பழக்கம் இல்லடி. உங்களை யாரு போட சொன்னா? நீங்க பேசாம வீட்டோட கிடங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆக மொத்தம் உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருந்தா வீட்டுல இருக்கலாம், இல்லாட்டி வெளியே போங்கிற. இந்த பாருங்க, இந்த வெளிய போங்கிற வார்த்தையே எந்த காலத்தையும் நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்ட, நானாத்தான் புரிஞ்சுக்கணும்னு. அம்மா பரதேவத்தை எல்லா கூத்தையும் நீயே நடத்து, நான் வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கிறேன். அப்படி அக்கா வள்ளிக்கண்ணு, நீ மனசுல எப்போ ஒருத்தனையே நினைச்சிருந்தியானா எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருப்ப. அம்பிடித்தே உனக்கு நான் சொல்ல முடியும். நான் வரேன். எச்சி கையை கழுவிட்டு போனது நான் கையை கழுவிட்டேன்டி, நீ கவலைப்படாத. கையை கழுவிட்டேன்னு. சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய சங்கடத்தை மாட்டிக்கிட்டீங்க. அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே மெட்ராஸ் போய் இருக்கிற சினிமா அயோக்கிய கண்டுபிடிச்சு நிறுத்தாங்களே பாருங்க. அதுக்கு உன்னை விட உங்க எவ்வளவோ தேவைடா. நம்ம நடத்தி வச்ச முதலீடுக்கு அப்புறம் தானே மூளையே வேலை செய்யுது. இந்த பாருங்க, உன்னால அந்த பையனை கொண்டாந்துட முடியும்னா இந்த பிரச்சனையை சுலபமா தீர்த்து பண்ணலாம்னு. எப்படி தர்மகர்த்தா ஐயா, நீங்க என்ன பண்றீங்க?
அந்த வள்ளிக்கண்ணு கருத்துல 3 முடிச்சு போடுறேன் நாராயண கிட்ட என்ன வரீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம். நீங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னா நாளைக்கு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவாங்க. பஞ்சாயத்தா கல்யாணத்தையாவது சமாளிச்சிடலாம், கலாட்டாவை சமாளிக்க முடியாது, பேசாம ஒத்துக்கோ. வர 18ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அன்னைக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் என் கருத்தை சுத்தி கயிறு இருக்குது, அது கூட அவரை கொண்டாந்துருவீங்களா? ஆமா, என்ன நம்புங்க, என் உயிரே போனாலும் சரி, நீங்க தாலி கட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வந்து நிறுத்த பாருங்க. நீங்க தைரியமா இருங்க, இப்ப நம்ம அப்புறம் என்ன விஷயம் முடிஞ்சு போச்சு. அத பாருங்க, ஆத்தாவோட மகளும் தண்ணி எடுக்க வராளுங்க, கிணத்துல தள்ளி விட்டுருவோமா? அத நான் செய்யறேங்கிற, ரொம்ப நாள் ஆசை, செய்யுமே. வேண்டாங்கிற, கிணத்து தண்ணி அசிங்கமாயிரும். 18ஆம் தேதி முகூர்த்தம்னு அவ கடையில ஒரு அணுகுண்ட தூக்கி போடுங்கன்னு. சத்தியாரே நீங்க தைரியமா இருங்க தர்மகர்த்தா ஐயா. நல்லவன் கெட்டதில்லை, கெட்டவன் வாழ்ந்ததில்லைன்னு கதை இழந்து வச்சிருக்காரு இல்ல, அது நெசமா பொய்யான்னு உண்மை வச்சு பாத்துருவோம்னு நான் அங்கட ஒளிஞ்சுகள் இருக்கேன். நான் இல்லாத தனிய கடமையை தின்னுப்படாதீங்க. கடலை எங்க இருக்கு? சோறு தானே இருக்கு. வர்றாடா தண்ணி எடுத்து வந்த தண்ணி அனுப்ப மாட்டேன், கூடவே குத்து வைக்க. வணக்கம் கணத்தடியில வணக்கம். நீ செஞ்ச வேலைக்கு கணத்தடியில என்ன, கிணத்துக்கு உள்ள இருக்குல்ல வணக்கம் சொல்லணும். அது கிடக்கட்டும். என்ன முடிவு பண்ணீங்க? 3 லட்சமா, 3 முடிச்சா இல்ல பஞ்சாயத்தா? 3 முடிச்சு. 18ஆம் தேதி கோயில் மண்டபத்துல கல்யாணம், கையில சம்மதிக்க வச்சுட்டனே. அதாங்க உன் மகனுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உன் மகனை ரெடியா இருக்க சொல்லு. வேற நாராயணி, இதுல நீ பேச்சு மாறின மூச்சு விடுறது ரொம்ப சிரமம். கல்யாண வேலையெல்லாம் போய் பார்ப்போம்பா. பொண்ணுகிட்ட 2 வார்த்தை ஆசையா பேச. வள்ளிக்கண்ணு, ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம், இதான் ஆசையா? என்ன மருந்து? அதானே அவருக்கு இன்னும் விதை போட்டா கவரை வந்து முளைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ண பயமுறுத்துனா பணத்தை கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். கழுடுக 2 கிண்ணாரம்ல ஓட்டிக்கிட்டு போகுது. இப்ப என்னமா செய்யறது? ஒன்றும் பண்ண முடியாது அக்கா. கௌரவமா இருக்கணும்னா அந்த தர்மகர்த்தா கையால 3 முடிச்சு போட்டுக்க, இல்ல அதை விட கௌரவமா இருக்கணும்னா இந்த கயத்துல சுருக்க மாட்டிக்க. அப்படி வேற வழி இல்ல அக்கா. நாராயணி, 1000 தான் இருந்தாலும் நீ அசாத்தியமான கெட்டிக்காரடி. அவரையும் பவரேன்னு சொல்லி வியாபாரமா பண்ணி விட்டிய. செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்காம்பாங்க, இங்க சரக்கு தாண்டி முறுக்கு. நான் என்ன புத்தியாத்தான் பண்ணிருக்கேன். தாலி கட்டலைன்னா 3 லட்சம் ரொக்கம், தாலியை கட்டிட்டா 6 லட்சம் சொத்து இருக்கு அவங்களுக்கு. கத்துக்குதோ? கல்யாணம் நடக்கட்டும், நானும் கலந்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருக்கா? நடந்துகிட்டு இருக்கு. ஆமாமா, பொண்ணு சின்ன வயசு, மாப்பிள்ளை கிழடு. அந்த நரச்சரைக்கெல்லாம் கருப்பு பூச்சி கொண்டாடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். வீச்சாங்குஞ்சு இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கா பேசாத. 1000 தான் அவங்க உனக்கு அப்பனா இருந்தாலும் இன்னையில இருந்து அவங்க எனக்கு மருமகை. அது சக்க பெரிய மருமகன், 50 வயசு கிழடு. அடிமாட்டை பிடிச்சு பால் கறக்க போறீங்களா? அடிமாடு என்ன, இது இடிமாட்டிலே கறந்துருவேன். வண்டிக்கண்ண பத்தி நம்படுத்தேன். என்ன கிடைக்கும் சார்? இந்த ஸ்டுடியோ அசோகன் யாராவது வேலை பாக்குறாங்களா? சார் 1008 அசோகம் இருக்கான். யாரை கேட்கறீங்க? நானே அடிக்கிற அசோகனா? அசோசியேட் டைரக்டர் போய் சொல்லி சார் செஞ்சான். ஒரு பொண்ணை கெடுத்தான் சார். அதே நான் நினைக்கிறேன் அதே ஆள் தான். சார் எங்க சார் தெரியுமா? சார் அவன் கிடைச்சா என்ன இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? நேற்று சாயந்தரம் ஆட்டோ ரிக்ஷா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் சார். சாயந்தரம் இறுதி ஊர்வலம் இருக்குது, கலந்துக்கிறீங்க? என்னடா சார் இருக்கு? அசோகா சின்ன பாக்க மாட்டியும் இல்ல மாட்டிக்கிட்டாங்களா? பெரிய பாப்பா அவ்வளவுதான். இவன் சின்ன பாப்பாவை என்ன விட்டு அசோசியேட் டைரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் இறுதி ஊர்வலமா? ரொம்ப கிக்க போனோம். சும்மா இருக்கான். சொந்த விஷயமா ஐயம்பேட்டைக்கு போய் திரும்பறதுக்குள்ள இதெல்லாம் கல்யாணம், சீர்திருத்த கல்யாணம், வாழக்கட்டைய மாதிரி. நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி மோசம் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். இந்தாடா, இந்த மோசம் பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன உங்க அக்கா கிட்ட கேளுங்கிறேன். வண்டிக்கண்ண பத்தி அம்படுத்த என்னக்கா? என்னடா அந்த நேரம் ஒரே ஊர்ல உலகத்துல இல்லாத காலம். இந்த அக்கா இந்த மனவரையில போய் உட்காரு. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வந்தான்னா சரி. வரலன்னா நான் என்ன பத்தி பண்றது? கொடுங்க. மாப்பிள்ள மாலை கழுத்துமா ரொம்ப பத்திரமா இருக்கு. உட்காரு
ரொம்ப வெட்டமோ அதான் எல்லாத்தையும் உதுக்கிட்டீங்களே. இனிமே தானே உடுக்கணும். ஆளு வந்துருக்குற என்ன தவிக்கிறீங்க? முகூர்த்த நேரம் நெருங்குதுல்ல, ஆணி எடுங்க. இங்க தாலி கட்ட என்ன அவசரம்? ராகுகாலம் வரட்டுங்கிறேன். பள்ளிக்கண்ணை பத்தி அமிர்தம் அமிர்தம் எடுங்க. நாராயணியம்மா, இந்த முகைய நல்லா பாத்துக்க. உன் மகா கர்ப்பத்தை காரணம் யாரும் புரியுதா? என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? யாருவே தெரியல. உன் மாப்பிள அடிமாட்டுல பால் கறக்கிறாரு மாத்திய இடிமாடு வந்திருக்குன்னு. என்ன இடிமாவே? எவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? ஒண்ணும் தெரியாத மாப்பா 9 மணிக்கு போட்டான். பாப்பா இவன் தெரியலையா? இன்னும் தெரியலன்னா உன் மகள் பேர் சொல்லுவா. இந்த தாலி இருக்க வேண்டியது என் கையில இல்ல, அவன் கையில. வல்லவனுக்கு வல்லவன் மையகத்துல உண்டு. நாங்க ஒரு கூட்டிலேயே உங்க அப்பன் தான் உத்தம, மற்றவெல்லாம் மழையை நடத்திக்கிட்டு இருந்த மாதிரி அதுக்காக செஞ்ச வேலை. ஆமா, நம்ம இது சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உங்க அப்பா எந்த தப்பும் கிடையாது. அவனை புரிஞ்சுக்கிட்டு இந்த அயோக்கியம் போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னா எங்க அப்பா அவங்க பேர்ல ஒரு தப்பு இல்ல அத்தா. எல்லாம் இவ பண்ண வேலைமே. சினிமா ஆசை பிடிச்ச வள்ளிக்கண்ணு வாழ்க்கையிலே விளையாடிட்டு போயிட்டான். நல்ல வேலை உன் புருஷன் தலையிட்டு எல்லாரையும் காப்பாத்தின. ஆமா பூங்கொடி, உன் புருஷனோட உனக்கு இருக்கிற சொந்த நிலைக்கிறது தான் நான் இந்த அக்ரி பரீட்சையில இறங்குறேம்மா. அப்பா, எனக்காகவா நீங்க இந்த நெருப்புல குதிச்சீங்க? இப்போ புரிஞ்சுட்டே இனிமேலும் புரியலன்னா அர்த்தமே இல்லாம போயிடுங்க. இந்த சொந்தங்கள் வாழணுங்கிறதுக்காக எத்தனை பேர் சுத்த இருந்திருக்கீங்க. நான் உணர்ந்துட்டேங்க, நல்லா உணர்ந்துட்டேன். முகத்துக்கு நேரமாவது இந்த ஓடுகால விட்டா ஓடிட்டு வாங்கடா. சட்டையை மாத்தி மாலையெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அக்கா மனவரையில உட்கார வைக்கவா? அவரை சின்னி விதை போட்டேன், இப்படி துவரையா முளைச்சிருச்சு. தவறையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முகரைய பாரு. நாராயணி கவலைப்படாத. என் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப குறுக்கு வள்ளி இறங்குறேன். இப்ப என்ன என் சொத்துல பாதியே வண்டிக்கு போயிருக்கிறது. ஆமா, அவனுக்கு ஒரு மகன் தானே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் யாராவது நாராயணி உங்க பொண்டாட்டின்னு சொல்லிட போற. உங்களுக்கு ஏன் அந்த தலையில சொன்ன மழைக்கண்ணா பத்தி